Hi students, 12th standard business maths, unit number 10, செயல்முறை ஆராய்ச்சி, operation research, இதர கணக்குகள், question number 5. ஒரு வாடகை மகிழுந்து நிறுவனம் ஒரு மகிழுந்து நிறுத்த small a, small b, small c, small d மற்றும் small e என்ற பணிமனைகள் உள்ளன. capital A, capital B, capital C, capital D மற்றும் capital E என்ற 5 வளாகங்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழுந்து தேவைப்படுகிறது. கீழே உள்ள தொலைவு அணியானது பணிமனை மற்றும் வளாகங்கள் ஆகியவற்றின் தொலைவு கொடுக்கப்பட்டுள்ளது. பயண தூரத்தை குறைக்கும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு மகிழுந்துகளை எவ்வாறு ஒதுக்க வேண்டும்? A car hire company has one car at each of 5 depots, small a, small b, small c, small d and small e. A customer in each of the 5 towers, capital A, capital B, capital C, capital D and capital E requires a car. The distance between the depots and the towers where the customers are given in the following distance matrix. How should the cars be assigned to the customers so as to minimize the distance traveled? இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா small a, small b, small c, small d and small e அப்படின்ட்டு 5 places அதாவது 5 depots கொடுத்திருக்காங்க. அதாவது வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடத்தை கொடுத்திருக்காங்க. அதே போல capital A, capital B, capital C, capital D and capital D அப்படின்ட்டு 5 placesல customers இருக்கிற இந்த place கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5 placesல இருக்க customers ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெப்போட்ல இருந்து நமக்கு cars தேவைப்படுது. இந்த டேபிளேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கும் அதாவது கஸ்டமர்ஸ் இருக்கிற இந்த பிளேஸுக்கும் கார்ஸ் இருக்கிற இந்த டெப்போட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு டெப்போட்ல இருந்து எப்படி காசை அசைன் பண்றது, எப்படி காசை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது பயண தூரத்தை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மகிழுந்துகளை எவ்வாறு ஒதுக்க வேண்டும், அதாவது ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு டெப்போட்ல இருந்து நமக்கு மினிமம் 1 கார் நம்ம அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு எப்படி கார்ஸை அசைன் பண்ணணும் அப்படின்றத இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்கீட்டு கணக்கு, அதாவது அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஜென்ரலாகவே ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்ம ஹங்கேரியன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமையும் ஹங்கேரியன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இதோடைய சொல்யூஷனில் பார்க்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமை நம்ம பேலன்ஸ்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஜென்ரலாகவே ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நிறைகளுடைய எண்ணிக்கையும் நிரல்களுடைய எண்ணிக்கையும் நமக்கு சமமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. அதே போல் 1 2 3 4 5 ரோஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். Therefore number of rows is equal to number of columns. Therefore the given problem is balanced. அதாவது நிறைகளுடைய எண்ணிக்கையானது நிரல்களுடைய எண்ணிக்கைக்கு சமமாக உள்ளது. எனவே கொடுக்கப்பட்ட ஒதுக்கீட்டு கணக்கானது சமநிலையில் உள்ளது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நமக்கு பேலன்ஸ்டா இருக்குது. இப்போ ஃபர்தரா இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமை நம்ம ஹங்கேரியன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஹங்கேரியன் மெத்தடுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் மினிமம் ஒரு 0 இருக்கணும். அதே போல ஒவ்வொரு காலம்லையும் மினிமம் 1 0 இருக்கணும். பட் கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா எந்த ரோலையுமே ஜீரோஸ் இல்லை, அதே போல எந்த காலம்லையும் ஜீரோஸ் இல்லை. ஸோ ஜீரோஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணி அந்த ரோல் இருக்கக்கூடிய மற்ற வேல்யூலேருந்து அந்த லீஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா 130. ஸோ இந்த 130யை இந்த ரோல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 160 minus 130 is equal to 30. 130 minus 130 0. 175 minus 130 45. 190 minus 130 is equal to 60. 200 minus 130 is equal to 70. அதே போல செகண்ட் ரோல லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா நமக்கு 120. ஸோ 135 minus 120 is equal to 15. 120 minus 120 is equal to 0. 130 minus 120 is equal to 10. 160 minus 120 is equal to 40. 175 minus 120 is equal to 55. Then அதே போல தேர்ட் ரோல லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா நமக்கு 110, அதாவது 110. ஸோ 140 minus 110 is equal to 30.
110 minus 110 equal to 0. 155 minus 110 is equal to 45. 170 minus 110 is equal to 60. 185 minus 110 is equal to 75. Then fourth row la least value pathina 50. So 50 minus 50 0. Again 50 minus 50 0. 80 minus 50 30. Again 80 minus 50 30. 110 minus 50 60. Then last row idhula pathina least value 35. So 55 minus 35 equal to 20. 35 minus 35 0. 70 minus 35 35. 80 minus 35 45. 105 minus 35 70. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் நமக்கு மினிமம் 10 வந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு ரோலையும் எப்படி மினிமம் 10 இருக்குதோ அதே போல ஒவ்வொரு காலம்லயும் நமக்கு மினிமம் 10 இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு 0 வந்துருச்சு, செகண்ட் காலம்ல 5 zeros இருக்கு, நமக்கு மினிமம் 10 இருந்தாவே போதும். பட் தேர்ட் காலம்ல 0வே இல்ல, அதே போல ஃபோர்த் காலம்லயும் 0s இல்ல, ஃபிஃப்த் காலம்லயும் 0s இல்ல. ஸோ லாஸ்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 காலம்ஸ்லயும் மினிமம் 10 வர மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மினிமம் 10 நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காலம்ல இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் அந்த லீஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு மினிமம் 10 இருக்கு, நமக்கு அட்லீஸ்ட் 10 இருந்தாவே போதும், அந்த காலம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா செகண்ட் காலம்லயும் நமக்கு 0s இருக்கு, ஸோ அந்த காலமையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தென் தேர்ட் காலம்ல பாத்தீங்கன்னா நமக்கு 0s இல்ல, ஸோ இந்த தேர்ட் காலம் இருக்க லீஸ்ட் வேல்யூ எதுவோ அதை சூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் அந்த லீஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ 10, ஸோ ஒவ்வொரு வேல்யூல இருந்தும் 10 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 45 minus 10 35. 10 minus 10 0. Again 45 minus 10 35. 30 minus 10 20. 35 minus 10 25. இப்போ நெக்ஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா 60 40 60 30 45 இருக்கு, இதுல லீஸ்ட் வேல்யூ 30. ஸோ 60 minus 30 30. 40 minus 30 10. 60 minus 30 30. 30 minus 30 0. 45 minus 30 15. Then அதே போல இந்த ஃபைனல் காலம்ல பாத்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ 55. So 70 minus 55 15. 55 minus 55 0. 75 minus 55 20. 60 minus 55 5. 70 minus 55 15. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்லயும் நமக்கு அட்லீஸ்ட் 10 வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 இருக்கு, செகண்ட் ரோல எல்லாமே 0 இருக்கு, காலம்ல எல்லாமே 0 இருக்கு, தேர்ட் காலம்ல எல்லாமே இங்கே ஒரு 0 இருக்கு, ஃபோர்த் காலம்ல இங்கே ஒரு 0 இருக்கு, அண்ட் தென் ஃபிஃப்த் காலம்லயும் நமக்கு இங்கே ஒரு 0 இருக்கு. இப்போ இந்த டேபிளேஷனை பார்க்கும்போது, அதாவது ஃபைனலாக போட்ட இந்த டேபிளில் பார்க்கும்போது ஒவ்வொரு ரோலையும் நமக்கு மினிமம் 10 இருக்கும், அதே போல் ஒவ்வொரு காலம்லையும் நமக்கு மினிமம் 10 இருக்கும். ஸோ ஹங்கேரியன் மெத்தடுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ் அண்ட் காலம்ஸில் மினிமம் 10 இருக்கணும். ஸோ அப்படி ஜீரோஸ் இல்லை அப்படின்னா அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த டேபிளேஷனில், அதாவது கொஷினில் கொடுத்துருக்க இந்த டேபிளேஷனில் எந்த ரோலையும் எந்த காலமே ஜீரோஸ் இல்லை. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் மினிமம் 10 வர மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதே போல் ஒவ்வொரு காலம்லையும் மினிமம் 10 வர மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரோ வைஸ் அசைன்மெண்ட் கொடுக்கணும். அதாவது எந்த ரோல எக்ஸாக்டா ஒரே ஒரு 0 இருக்குதோ அந்த 0வை நம்ம அசைன் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு 0 மட்டும் இருக்குது. ஸோ இந்த ரோல ஒரே ஒரு 0 மட்டும் இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 0 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரோல ஒரே ஒரு 0 இருக்கிறதுனால அந்த ஒரு 0வை நம்ம அசைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த 0வை நம்ம ரோ வைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ரோ வைஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா காலம் வைஸ் கேன்சல் பண்ணணும். அதாவது நம்ம அசைன் பண்ண இந்த 0வுடைய காலம்ல வேற ஏதாவது 0s இருந்ததுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அசைன் பண்ண இந்த 0வுடைய காலம்ல எல்லாமே 0 இருக்கு. ஸோ இந்த எல்லா 0ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது, நமக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு 0 மட்டும் தான் இருக்கணும். ஸோ அடுத்த ரோவுக்கு நம்ம மூவ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோல 0வே இல்லை. ஸோ அடுத்த ரோவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ரோவுக்கு போய்க்கலாம்.
ஃபிஃப்த் ரோவில் ஜீரோவே இல்லை. ஸோ ரோ வைஸ் நமக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தென் ரோ வைஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காலம் வைஸ் பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு காலமில் நமக்கு ஒரே ஒரு ஜீரோ இருக்குன்னு செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜீரோவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போது காலம் வைஸ் சூஸ் பண்ணதுனால இந்த ஜீரோவுடைய ரோ வைஸில் வேறு ஏதாவது ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவை நம்ம காலம் வைஸ் செலக்ட் பண்ணோம். அந்த ஜீரோவுடைய ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் செகண்ட் காலமில் நம்ம ஆல்ரெடி அலோகேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு எங்கேயுமே ஜீரோ இல்லை. ஸோ இந்த தேர்ட் காலமில் ஒரே ஒரு ஜீரோ மட்டும் இருக்குது. இப்போது இந்த தேர்ட் காலமில் நம்ம சூஸ் பண்ண இந்த ஜீரோவுக்கு கரஸ்பாண்டிங் ரோவில் வேறு ஏதாவது ஜீரோஸ் இருக்கா? இங்கே ஒரு ஜீரோஸ் இருக்குது. ஸோ இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இப்போது நெக்ஸ்ட் ஃபோர்த்து காலம். ஸோ ஃபோர்த்து காலமில் எதுவும் இல்லை. அதே போல் ஃபிஃப்த்து காலம் நமக்கு எதுவும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ், அதாவது ஏ அப்படின்ற பிளேஸுக்கும் பி அப்படின்ற டெப்போட்டுக்கும் அசைன்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதே போல் பிங்கிற பிளேஸுக்கு அசைன்மெண்ட் பண்ணியாச்சு. பட் சிங்கிற பிளேஸுக்கு அசைன்மெண்ட் ஆகலை, டிங்கிற பிளேஸுக்கு ஆகிருக்கு, ஈங்கிற பிளேஸுக்கு ஆகலை. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது சிக்கும் டிக்கும் இன்னும் நமக்கு அசைன்மெண்ட் ஆகலை. தென் இனிமேல் அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஜீரோஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சம்மை நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஜீரோஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ரோவை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வர ஜீரோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இதை மட்டும் நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம். அதே போல் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்கவர்டு பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 30, 35, 30, 15, 30, 35, 30, 20, 20, 25, 15, 15. இந்த வேல்யூஸ்லேயே அதாவது அன்கவர்டு ரீஜன் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 15 தான். ஸோ இந்த 15 ஒவ்வொரு வேல்யூலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் இந்த நம்பர்ஸ் இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கிட்ட இந்த 15 ஆட் பண்ணிக்கணும். ஒன் செகண்ட் பாருங்க. இந்த அன்கவர்டு ரீஜன் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூ எதுவோ அந்த வேல்யூவை ஒவ்வொரு வேல்யூலேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த லைன்ஸ் அதாவது இப்போ வரைஞ்ச இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட இந்த 15 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் 30 இருக்கு, இதுலேருந்து நம்ம 15 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 30 மைனஸ் 15 15. இந்த இடத்துல நம்ம 0 இருக்குது, 0 அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, 35 இருக்கு. 35 மைனஸ் 15 20. அகைன் 30 மைனஸ் 30 மைனஸ் 15 15. 15 மைனஸ் 15 0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ இந்த 15 நம்ம இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லீஸ்ட் வேல்யூவை லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 0 இருக்குது, 0வோட 15 ஆட் பண்ணால் நமக்கு அகைன் இங்கே 15 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 0 இருக்குது, அந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே 10 இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். மற்ற ஜீரோஸையும் அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 30 இருக்குது. ஸோ 30 மைனஸ் 15 15. நெக்ஸ்ட் இங்கே 0 இருக்குது, அந்த 0வை அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே 35 இருக்குது. 35 மைனஸ் 15 ஈக்குவல் டு 20. தென் 30 மைனஸ் 15 15. 20 மைனஸ் 15 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 0 இருக்குது, அந்த 0வை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் இந்த லீஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 0 இருக்குது, 0வோட 15 ஆட் பண்ணோம்னா அகைன் இங்கே 15 வரும். இங்கே லைன்ஸ் இருக்கனால இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். 20 0 5. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 20 இருக்குது. 20 மைனஸ் 15 5. இது 0, இந்த 0 லைன் மேலே இருக்கனால நம்ம 0 அப்படியே எடுத்துக்கலாம். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. 25 மைனஸ் 15 10. 15 மைனஸ் 15 0. அகைன் 15 மைனஸ் 15 0. இப்போ
நியூவா ஃபார்ம் ஆயிருக்க இந்த டேபிளேஷனுக்கு மறுபடியும் ரோ வைஸ் அசைன்மெண்ட் அண்ட் காலம் வைஸ் அசைன்மெண்ட், அதாவது ஒவ்வொரு ரோலையும் எந்த ரோல எக்ஸாக்டா ஒரு ஜீரோ இருக்குதோ அந்த ஜீரோவை அசைன் பண்ணிக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, நமக்கு ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை சூஸ் பண்ண முடியாது. இப்போ தென் நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வரும்போது இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, நமக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் இருக்கணும். ஸோ இந்த செகண்ட் ரோவையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இதை தவிர வேற எங்கேயுமே ஜீரோஸ் இல்ல. ஸோ இந்த ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஜீரோவை ரோ வைஸ் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரோ வைஸ் சூஸ் பண்ணும்போது இந்த ஜீரோவுடைய கரஸ்பாண்டிங் காலம்ல வேற ஏதாவது ஜீரோஸ் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜீரோவுடைய காலம்ல இங்க ஒரு ஜீரோ இருக்கு, ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். அதே போல இங்க ஒரு ஜீரோ, இதையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்தது ஃபோர்த் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, நமக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஃபோர்த் ரோவை எடுத்துக்க முடியாது. அடுத்தது ஃபிஃப்த் ரோல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஜீரோ மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபிஃப்த் ரோவையும் எடுத்துக்க முடியாது. ஸோ ரோ வைஸ் அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது காலம் வைஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸாக்டா ஒரே ஒரு ஜீரோ இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இங்க இருக்கு. ஸோ இந்த ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த காலம் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த காலம் நமக்கு ஒரே ஒரு ஜீரோ வந்ததுனால அந்த ஜீரோவை அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோவை காலம் வைஸ் நம்ம சூஸ் பண்ணதுனால இதோடைய ரோ, அதாவது இந்த ஜீரோ வரக்கூடிய ரோவில் வேற எங்கேயாவது ஜீரோஸ் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் காலம்ல ஒரு ஜீரோ ஆல்ரெடி அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது தேர்ட் காலம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, வேற எங்கேயுமே ஜீரோ இல்லை. ஸோ ஒரே ஒரு ஜீரோ இருக்கனால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோவை காலம் வைஸ் சூஸ் பண்ணதுனால இந்த ஜீரோவுடைய கரஸ்பாண்டிங் ரோவில் வேற ஏதாவது ஜீரோஸ் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ இருக்கு, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது ஃபோர்த் காலம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேற எங்கேயும் ஜீரோ இல்லை, ஆல்ரெடி இந்த ஒரு ஜீரோவை நமக்கு இங்க கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை தவிர வேற எந்த ஜீரோவும் இல்லை. ஸோ இந்த ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ண இந்த ஜீரோ காலம் வைஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த ரோல வேற எங்கேயாவது ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஆல்ரெடி ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருக்கு, அதே போல இங்க ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் காலம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ இருக்கு, ஆல்ரெடி இந்த காலம் இருந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை தவிர வேற எந்த ஜீரோவும் இல்லை, அதனால இந்த காலம்ல இருக்கக்கூடிய இந்த ஜீரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜீரோவை காலம் வைஸ் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதோடைய கரஸ்பாண்டிங் ரோல வேற ஏதாவது ஜீரோஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஆல்ரெடி ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருக்கு, ஸோ நமக்கு கேன்சல் பண்றதுக்கு எந்த ஜீரோவும் இல்லை. இப்போ ஃபைனலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏ, அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் இ கிடைச்சிருக்கு. அதே போல செகண்ட் பிளேஸ் பிக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசைன்மெண்ட் சி கிடைச்சிருக்கு. தென் தேர்ட் பிளேஸ் சிக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசைன்மெண்ட் பி கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் பிளேஸ் டிக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசைன்மெண்ட் ஏ இருக்கு. அதே போல ஃபிஃப்த் பிளேஸ் இக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசைன்மெண்ட் டி இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ், அதாவது ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ஒவ்வொரு டிப்போட் இருக்கக்கூடிய காசை அசைன் பண்றதுக்கான டேபிள் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா கிடைச்ச இந்த டேபிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டவர்ஸ்க்கும் எந்தெந்த டெப்போட்ஸ் வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டவர் ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா டெப்போட் இ அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இ. அண்ட் தென் செகண்ட் பிளேஸ் பிக்கு, அதாவது டவர் பிக்கு பாத்தீங்கன்னா டெப்போட் சி அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சி. அண்ட் தென் பிளேஸ் சிக்கு பாத்தீங்கன்னா டெப்போட் பி அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பி. அண்ட் தென் பிளேஸ் டி, அதாவது டவர் டிக்கு பாத்தீங்கன்னா டெப்போட் ஏ அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏ. அண்ட் தென் பிளேஸ் இக்கு பாத்தீங்கன்னா டெப்போட் டி அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டி. இப்போ கிடைச்ச இந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டவர்ஸ்ல இருந்து அந்த கரஸ்பாண்டிங் டெப்போட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டவர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு டெப்போட்டுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டவர் ஏல இருந்து டெப்போட் இக்கான டிஸ்டன்ஸ், அதாவது ஏல இருந்து இ வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 200. ஸோ இங்க வந்து 200 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் டவர் பில இருந்து டெப்போட் சி வரைக்கும் டிஸ்டன்ஸ், டவர் பி டு டெப்போட் சிக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 130. ஸோ இந்த இடத்துல 130 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் டவர் சில இருந்து டெப்போட் பிக்கான டிஸ்டன்ஸ், டவர் சி டு டெப்போட் பி 110. ஸோ இங்கே வந்து 110. அண்ட் தென் டவர் டில இருந்து டெப்போட் ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் 50. ஸோ இங்கே வந்து 50 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டவர் இல இருந்து டெப்போட் டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80. ஸோ இங்கே வந்து 80. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே 0, 3 + 1 4,
4 plus 5 9, 9 plus 8 17, balance 1, 1 plus 2 3, 3 plus 1 4, 4 plus 1 5. So 570. Therefore, the minimum distance is 570 miles. This is the answer. That's all.